கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் சனகரிப் சங்கத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சனகரிப் சங்கம் என்பது யூத நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரம் படைத்த ஆளும் சங்கம் ஆகும். வேதாகமத்தில் பல இடங்களில் ஆலோசனை சங்கம் என அறியப்படுகிறது. இஸ்ரவேல் நாட்டில் ஒவ்வொரு ஊர்களிலும் 20 முதல் 23 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கம் இருக்கும். இதன் பெரிய தலைமை சங்கம் எருசலேமில் 71 உறுப்பினர்களை கொண்டு இயங்கியது. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 70 தலைவர்களே இச்சங்கத்தின் துவக்கம் என்று தல்மூத்தில் எழுதப்பட்டுள்ளது. மோசேயுடன் சேர்த்து 71 உறுப்பினர்கள். இந்த சங்கத்தில் பொதுவாக மெத்த படித்த அறிஞர்களும் ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேத பாரகர்களும் அங்கத்தினர்களாக இருப்பார்கள். இந்த சங்கத்திற்கு தலைவராக பிரதான ஆசாரியன் இருப்பார். இச்சங்கம் விசாரிக்கும் வழக்குகள் நியாயப்பிரமாணத்தை மீறுவதை குறித்து இச்சங்கம் வழக்குகளை விசாரிக்கும். சமய வழக்குகளை மட்டுமல்லாது சொத்துரிமை வழக்குகள், கடனை பற்றிய வழக்குகளையும் இச்சங்கம் விசாரித்து தீர்ப்பு கூறியது. குற்ற வழக்குகளையும் விசாரிக்க அதற்கு உரிமை உண்டு என்றும், ஆனால் கொலை தீர்ப்பு கொடுக்க உரிமை கிடையாது என்றும் யோவான் 18ஆம் அதிகாரம் 22, 31 ஆகிய வசனங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இயேசு ரோம கவர்னரான பொந்திய பிலாத்துவின் ஆணையின் பேரில் சிலுவையில் அறையப்பட்டார். நீதிமன்றங்களில் முடிக்கக்கூடாத வழக்குகளை கூட இந்த சனகரிப் சங்கத்தில் தீர்ப்பு செய்யப்பட்டது. இதனுடைய ஆட்சி யூதேயாவிற்குள்ளேயே அடங்கியிருந்தது. வெளிநாட்டில் உள்ள யூத மக்களின் வழக்கை இச்சங்கம் நேரடியாக விசாரித்து தீர்ப்பு கூற உரிமை இல்லை. ஆனால் இச்சங்கம் கொடுத்த முடிவை வெளிநாடுகளில் வாழ்ந்த யூதர் பெரிதும் மதித்து தங்கள் வழக்குகளில் தீர்ப்பு சொல்வதற்கு அவைகளை முன்மாதிரி சட்டங்களாக கொண்டார்கள். வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரபலமான சனகரிப் சங்க உறுப்பினர்கள் கமாலியேல், நிக்கோதேமு மற்றும் அரிமத்தியா ஊரான் ஆகிய யோசேப்பு. மேலும் அப்போஸ்தலர்களின் புத்தகத்தில் பல முறை இச்சங்கத்தினர் அப்போஸ்தலர்களான பேதுரு, யோவான், ஸ்தேவான் மற்றும் பவுல் போன்றவர்களை கைது செய்து விசாரித்ததாகவும், இச்சங்க கூட்டம் ஒன்றில்தான் இவர்கள் ஸ்தேவானை பிடித்து இழுத்து கொண்டு போய் கல்லெறிந்து கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்றுப்படி இவ்வகை சங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகளில் இறுதியானது சுமார் கிபி 358 எபிரேய நாட்காட்டியினை யூத சமயத்தின் அதிகாரப்பூர்வ நாட்காட்டியாக அறிவித்தது ஆகும். ரோம பேரரசின் யூத அடக்குமுறை சட்டங்களினாலும் கிறிஸ்தவ சமயத்தின் பரவலினாலும் இவ்வகை சங்கங்கள் இல்லாமல் போயின. ஆயினும் தற்கால இஸ்ரவேல் நாட்டில் இவ்வகை சங்கங்களை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் பிடித்த யூதர்கள் அவரை இந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்தான் முதலில் கூட்டி சென்றார்கள் என மத்தேயு 26:59 வாசிக்கிறோம். ஏனெனில் இந்த சங்கம்தான் மேசியாவை அவர் மேசியாவா இல்லையா என யூதர்களுக்கு அடையாளம் காட்டும். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த சனகரிப் சங்கம் இயேசுவை மேசியாவாக அங்கீகரிக்காமல் அவரை தேவதூஷணம் சொல்லுகிறவர் என கூறியது. அதே சனகரிப் சங்கம்தான் இனி இயேசுவை மேசியா என அங்கீகரிக்க வேண்டும். சகரியா 12ஆம் அதிகாரம்
10 முதல் 14ஆம் வசனங்கள் இப்படியாக நிறைவேறும். ஆனால் அதற்கு முன்பாக அவர்களோ வரவிருக்கும் அந்தி கிறிஸ்துவை மேசியா என நம்பி அவனை உயர்த்தி பிடிப்பார்கள். அந்தி கிறிஸ்துவால் வஞ்சிக்கப்பட்டது தெரிந்ததும் அதே அவையினர் மனம் கொந்தளித்து கசந்து அழுது முன்பு மேசியாவாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் கொலை செய்ய கட்டளையிட்டதற்காக மிகவும் அழுவார்கள். இந்த காரியமெல்லாம் நடைபெற இந்த சனகரிப் சங்கம் மீண்டும் புத்துயிர் பெற்றாக வேண்டும். இப்போது இஸ்ரவேல் நாடு உதயமாகி அவர்களின் மூல பாஷையாகிய எபிரேய மொழியும் புத்துயிர் பெற்றதைத் தொடர்ந்து யூத மத சம்பிரதாயங்களையும் புத்துயிராக்க முழு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு படியாக எருசலேம் தேவாலயத்தின் பலிபீடம் கட்டும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டது. அதுபோல இந்த ஆலோசனை சங்கத்தையும் மீண்டும் கொண்டு வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய கிறிஸ்தவ தலைவர்களுக்கு சனகரிப் சங்க வரலாறு ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக இருக்கிறது. அதிகாரம், பாரம்பரியம் அல்லது பயம் ஆகியவை உண்மையை தேடும் முயற்சியை ஒருபோதும் மறைக்கக்கூடாது. சபையின் தலைமைத்தன்மை, தாழ்மை, தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு திறந்த மனம் மற்றும் அன்பால் வழிநடத்தப்படும் நீதி உணர்வு ஆகியவற்றில் வேரூன்றி இருக்க வேண்டும். சனகரிப் சங்க வரலாறு விசுவாசிகளுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கிறது. மத அமைப்புகள் அவசியமானவையாக இருந்தாலும் அவை தேவனுடைய ஆவியுடன் இணைப்பை இழந்தால் அநியாயத்தின் கருவிகளாக மாறலாம். ஆகையால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் மனசாட்சியை தொடர்ந்து ஆராய வேண்டும். சட்டம் மற்றும் ஒழுங்குக்கான தீவிரம் கருணை, தாழ்மை மற்றும் உண்மையை மாற்றிவிடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். பெரியவனவர்களே, போன வாரம் நம்ம ரிலேஷன்ஷிப் ரப்சர் ஆகும், அதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் ஆஃப் த திங்ஸ் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமானதில் ஒரு குறிப்பு பார்க்க போகிறோம். அதாவது மென்டலைசிங். இப்போ மென்டலைசிங் கெப்பாசிட்டினா என்னது? மற்றவங்க மனதில் என்ன போகுது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க சிந்தனைகள் என்ன, அதை கிரகிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அதுதான் மென்டலைசிங். இப்போ மென்டலைசிங் நம்ம எல்லாருமே அந்த கெப்பாசிட்டியோட பிறக்கலை, அது நம்ம கல்டிவேட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி. பார்த்துக்கோங்க, நம்ம ஏர்லி லைஃப்லேருந்து சிறு குழந்தையா இருக்கும் போதுலேருந்து நமக்கும் நம்ம பெற்றோருக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் பொழுது, அதாவது நம்ம கூட பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வேண்டிய டைம் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஒன்றா உட்கார்ந்துருக்கும் போதும் அவங்களுக்கு நல்ல இன்டராக்ஷன் இருக்கணும். அதாவது பெற்றோர் அந்த குழந்தைக்கு கவனிப்பு நல்லா கொடுக்கணும். அந்த குழந்தை உடைய ஃபீலிங்ஸையும் இமோஷன்ஸையும் ரெசிப்ரோகேட் பண்ணி நேச்சுரலாக நம்ம பண்ணுற அந்த டூ அண்ட் ஃப்ரோ இன்டராக்ஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மென்டலைசிங் கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். ஏன்னா அந்த குழந்தை பருவத்திலே இது சிரிக்கிறது, இது சந்தோஷமா இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸை தான் அந்த குழந்தை படிக்கும். இது எப்படி படிக்கும் அப்படிங்கிறது நிறைய அதுக்கு சயின்ஸில் கண்டுபிடிக்க பார்த்துருக்காங்க. அப்போ அதில் மிரர் நியூரான் செல்ஸுங்கிறது ஒன்று 1990s கண்டுபிடிச்சாங்க ஒரு ரிசர்ச் டீம். இந்த ரிசர்ச் டீம் குரங்குகளுக்கு எப்படி அவங்களுடைய பிரெயினில் இருக்கிற மோட்டார் நியூரான்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு குரங்கு போய் அதை எடுத்துச்சுன்னா அது பிரெயினில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் வருது அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்டடி பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்கேல்பில் அதை பிரெயின் வேவ்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்கிற எலக்ட்ரோட்ஸ் இருக்கும்பொழுது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு குரங்கு கடலை எடுக்கும்போது இன்னொரு குரங்கு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அது போய் கடலை எடுக்கலை. ஆனால் அந்த குரங்குக்கும் அதே பிரெயின் ஏரியாஸில் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது எடுத்த மாதிரி. அப்போ அதை அவங்க இன்னும் அதிகமாக ஸ்டடி பண்ணும் பொழுது அவங்க கண்டுபிடிச்சது மிரர் நியூரான் செல்ஸ். ஸோ மிரர் நியூரான் செல்ஸ் நம்ம ஒருத்தர் மிரர் பண்ணுறதுக்கா இப்படி தான் நம்ம ஒருத்தர் கிரகிக்கிறோம். நம்ம ஒருத்தங்க கவலையாக இருக்கிறத பார்த்தோன்னா, ஒரு முகத்தை அப்படி பார்த்தோன்னா உடனே அந்த கவலை ஃபீலிங் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்தோன்னா
உடனே நமக்கு அந்த கோபப்படுற ஃபீலிங் தெரியும் அது எப்படி இருக்கும் இல்லையா, அதோடைய ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும். இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்வேன், இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ்ல ரப்சர்ஸ் வர்றதுக்கு காரணங்கள் நம்ம ஒருத்தரை சரியா கிரகிக்காம இருக்கிறதுனால வரலாம். இன்னும் ஒரு காரணம் என்ன, சரியா அதை கிரகித்தாலும் அதை மீறி நம்ம துணிஞ்சு அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணலாம் இல்லையா. இது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும் அப்படி ஏதாவது நினைச்சிட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கவனமாக இருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் ரப்சர் வர்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை ரிப்பேர் பண்றது கஷ்டம். ஒரு அந்த மாதிரி ரப்சர் வர ரிலேஷன்ஷிப்ஸை நீங்க ரிப்பேர் பண்ணணும்னா அகெயின் உங்களுக்கு மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்களா, இல்லைன்னா கோபத்தில் இருக்கிறாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு திரும்ப உங்களை அப்ரோச் பண்றதுக்கு பயம் இருக்குதா, அதை கிரகிச்சு பாருங்க. அவங்கள மென்டலைஸ் பண்ணி பாருங்க. அவங்க சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுங்கிறத பாருங்க. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, புட் யுவர் செல்ஃப் இன் சம்படிஸ் ஷூஸ் இல்லையா. அப்போ அவங்களுடைய சிச்சுவேஷன்ல உங்களை வச்சுட்டு பாருங்க, நான் நீங்க இருக்கிறது போல யோசித்து பாருங்க, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு எப்படி இந்த சிச்சுவேஷனை ஃபீல் பண்ணுதுங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அப்படி இருந்தேன்னா எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்கள மென்டலைஸ் பண்ற கெப்பாசிட்டி அது கூடும். அது கூடும் பொழுது உங்களுக்கு மற்றவங்களுக்கு எம்பத்தைஸ் பண்றது, அதாவது அவங்க இப்படி யோசிக்கிறவங்களோ அப்போ சரி நான் எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த எம்பத்தி கூடும். அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஐடியாஸும் வரும் எப்படி நீங்கள் அந்த சிச்சுவேஷனை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ போன வாரம் ரிலேஷன்ஷிப் ரப்சர் வரலாம், அதை ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு சீக்கிரமாக ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் ரிலேஷன்ஷிப் ரப்சருக்கும் ரிப்பேருக்கும் ரெண்டுக்கும் முக்கியமானது மென்டலைசிங் கெப்பாசிட்டி. அது ஒன் ஆஃப் த திங்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இங்கிலேருந்து பண்ணி பாருங்க. மற்றவங்க இடத்துல நான் இருந்தேன்னா எனக்கு அது எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன், நான் எப்படி யோசிப்பேன், அப்போ நான் என் இடத்துல இருக்கும்போது இந்த இன்டராக்ஷன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பாருங்க. ஜெபம் பண்ணுவோமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாழ்க்கை கர்த்தாவே, நாங்கள் வாழும் காலம் கர்த்தாவே எங்கள் கையில் இல்லை ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களே புண்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களே எடுத்து கட்டும் நபர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்சர் ஆகாதபடி கர்த்தாவே அதை ரிப்பேர் பண்ணி கர்த்தாவே பீப்புளை நாங்கள் பில்ட் பண்ண கர்த்தாவே பிரேக் பண்ணாம பில்ட் பண்ண நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய குணங்களை எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய மன்னிப்பை தாரும் ஆண்டவரே. நாங்கள் அப்படி கர்த்தாவே மற்றவர்களை கர்த்தாவே தெரிந்தோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணியிருந்தோம்னா ஆண்டவரே, யாரையும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே வாழ்க்கையோ மனதையோ கர்த்தாவே உடைத்திருந்தோம்னால் கர்த்தாவே எங்களை மன்னி. இன்று முதல் கர்த்தாவே புது ஆரம்பத்தை எங்களுக்கு நீ தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். இப்போ நம்ம கேள்விப்படுகிற அதிகமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, யுத்தம். ரஷ்யா உக்ரைன் யுத்தம், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம், இப்போ சமீபமாக ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளிலே இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு பெரிய யுத்தம். அதிகமாக போக்குவரத்துகள் பாதிக்கப்படுது, இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது நமக்குள்ளாக ஒரு தயக்கம் வருகிறது, கலக்கம் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஐயோ இப்படி இருந்தால் எப்படியோ என்று சொல்லி நம்ம ஒரு வேளை சிந்திக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோம். யுத்தம் என்பது அன்றும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டங்களிலே உள்ள யுத்தங்கள் எப்படி இருந்தது? ஒரு பொதுவான இடத்துல எதிரிகள் சந்தித்து நேருக்கு நேர் போரிட்டாங்க. ஆனால் இன்னைக்குள்ள யுத்தங்கள் அப்படி இல்லை.
இது யாருமே நேர போகாட்டி கூட ட்ரோன்ஸ் மூலமாக பல மைல் தூரங்களுக்கு அப்பால் இருந்து கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, இது வெரி டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸை பயன்படுத்துகிறது. அது மனு குலத்திற்கு, இந்த பூமிக்கு அதிக பாதிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் உலகம் முழுவதும் ஒரு பதட்ட நிலை காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இந்த யுத்தங்களை எல்லாம் கேள்விப்படுகிற நாம், ஒருவேளை இந்த யுத்தங்களை நாம் அனுபவித்து கூட இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம வேத புத்தகத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, கலங்காதிருங்கள். டூ நாட் பேனிக் வென் யூ ஹியர் அபவுட் வார். யுத்தங்களை கேள்விப்படும்போது கலங்காதிருங்கள். மத்தேயு 24:6 சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கலாம். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கு 13:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயுல கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு நார்மலா சொல்லலை. அதை குறித்து நீங்கள் ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லுகிறார். இன்னும் லூக்கால நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா, லூக்கா 21:9 வாசிச்சிங்கன்னா, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ இயேசு இந்த 3 தடவை நமக்கு ஏன் சொல்கிறாரு? நம்ம பதட்டப்படக்கூடாது, கலங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு இப்படி சொல்கிறார்? அப்போ யுத்தத்தை பார்த்தா நம்ம பயப்படக்கூடாதா? ஏன்னா நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு அருமையானவர்கள் ஒருவேளை அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களில் வாழலாம், அதுக்கு அருகாமையில் வாழலாம். அப்போ நம்ம பயப்படாமல் இருக்க முடியுமா? கலக்கமடையாமல் இருக்க முடியுமான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயேசு இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 24:8 வாசிச்சிங்கன்னா, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆங்கில வேதாகமும் இதை அழகாக சொல்கிறது. இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் பர்த் பெயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கர்ப்பவதிக்கு பிரசவ வலி துவங்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல தான் நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படும் போது, யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படும் போது, இது வேதனைகளின் ஆரம்பம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இது எதற்கு ஆரம்பம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான ஆரம்பங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் இதில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இயேசு சொல்ல போகிறாருன்றதை நம்ம மத்தேயு 24 அதிகாரத்தில் முழுமையாக நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் 24 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதில் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் மாத்திரம் இல்லை, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பஞ்சங்கள் வரும்னு போடப்பட்டிருக்குது. அது நம்ம ஏற்கனவே உலகத்தில் இன்னைக்கு நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்போ இந்த பூமி அதிர்ச்சிகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, உலகம் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நியூஸில் பார்த்தாலும் எங்காவது ஒரு பூமி அதிர்ச்சி டெய்லி நடக்குது. அவ்வாறு நம்முடைய பூமி மாற்றத்துக்குள் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் மாத்திரம் அவங்க கணக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 20,000 சிறிய பெரிய அதிர்வுகளை இந்த பூமி சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 55 அதிர்வுகள் உணரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தில் ஒரே நாளில் 1400 அதிர்வுகள் உணரப்பட்டதாக சொல்லப்படுது. இன்னும் நீங்கள் பெரிய அதிர்வுகள், டிஸ்ட்ரக்டிவ் எர்த்குவேக்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அது
இந்த நாளில் 2026 இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பெரிய அதிர்வுகள் இந்த பூமி முழுவதும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது நமக்கு வர வேண்டிய ஒரு தாட் என்னன்னா, நம்ம பயப்படுவதற்கல்ல, அதற்கு மாறாக இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்ற நினைவு நமக்குள் வர வேண்டும். அந்த நினைவோடு நம்ம இதை ஃபேஸ் பண்ணோம்னா அது நமக்கு மிகுந்த ஒரு கிருபையை கொடுக்கும். ஒரு யுத்தத்தை கேள்விப்படும் போதோ, ஒரு பஞ்சத்தை கேள்விப்படும் போதோ நம்ம ஆயத்தப்படாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை, நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய காரியங்களையோ இல்லை அவசர காலத்திற்குரியவைகளையோ சேர்த்து வைப்பதிலோ இல்லை அதை நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்றாற் போல பாதுகாத்து வைப்பதோ தவறு கிடையாது. ஆனால் அதே சமயம் இது ஒன்று மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை அல்ல. வரப்போகிற இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24:9 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஒரு பெரிய அளவில் தேசங்கள் நடுவிலே என்று போய் தனி மனிதனுடைய விசுவாசம் என்பதை கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்களுக்குள் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கே நிறைய இடங்கள்ல கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்திற்காக அநேகர் உபத்திரவத்தை சந்திக்கிறார்கள். இன்று ஒருவேளை அது நமக்கு வந்தால் நாம் அதை எப்படி மேற்கொள்ள போகிறோம்? அந்த காலகட்டங்களை குறித்து இயேசு சொல்கிறார். அங்கே நிறைய பேர் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக அவர் ஒரு வசனத்தை சொல்கிறார், 13ஆம் வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த டிரான்சிஷனில், இந்த உபத்திரவ காலங்களில் நாம் நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரமே, கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் மாத்திரமே நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவோம். அவர் வரும்பொழுது நம்மால் போக முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ ஆண்டவர் வாரார் சீக்கிரம். சீக்கிரம்னு சொன்னாலே அந்த வேர்ட் நமக்கு புரியணும். ரொம்ப வேகமாக வாராரு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்காக நாம் செய்தவைகளுக்கான ஒரு ரிவார்டை வாங்குவதற்காக நம்ம ரெடியாக இருக்கிறோமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ரெண்டாவது, நீங்கள் இந்த யுத்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒன்று செய்ய வேண்டும், நாம் ஆயத்தப்பட வேண்டும், அறிவிக்க வேண்டும். இதை குறித்த ஒரு அழகான ஊமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1-13 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகளை குறித்த ஊமையை இயேசு சொல்கிறார். ஒருவேளை நம்ம நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் ரொம்ப பிரைட்டாக இருப்போம், நல்லா வசனம் வாசிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு ஓடி ஓடி செய்வோம். ஆனால் நாட்கள் ஆக 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 நமக்குள்ளே ஒரு ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருவோம். நம்ம அப்படியே சோர்ந்து போயிட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் அதிலும் ஞானமாக நம்ம ஆயத்தப்படுகிறோமா என்பதை இந்த ஊமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த 5 புத்தியுள்ள கன்னிகளை போல என்னுடைய ரட்சிப்பு காத்து கொள்ளப்பட வேண்டியது என்பதை நாம் நினைவில் கொண்டவர்களாக, நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆயத்தம் உள்ளவர்களாக நம்மை காக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சுவிசேஷம் உலகம் முழுசும் பிரசங்கிக்கப்பட்டுருச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி மனிதன் வரைக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறவர் என்பதை கேள்விப்பட்டுட்டான்னா இயேசு வந்து விடுவார். அப்போ நம்ம இயேசு வர ஆயத்தப்படுகிறோம், ஆனால் அறிவிக்கிறோமா என்பதை நாம் கேட்க வேண்டும். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவத்தின் பரிகாரத்தை செய்தவர். இதை பிறருக்கு அறிவிக்க நாம் தவறினோமானால் நம்மளால் அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாமல் போயிடும்.
அந்த கணக்கை கர்த்தர் நம்மிடத்துல கேட்பார். 2ஆம் வருகையின் அடையாளங்கள் எல்லாம் ஒன்றொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கும்போது இன்னும் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார் என்று சொல்லி தெரியாத ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட சத்தியத்தை நாம் நினைவில் கொள்வோம். யுத்தங்களை குறித்தோ இன்னும் நடக்க போகிற காரியங்களை குறித்தோ நாம் பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு இயேசுவின் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்வோம். அநேகரை ஆயத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யுத்தங்கள் எங்களை சுற்றி நடக்கும் பொழுது, அநேக கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் நடக்கும்போது எங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று எங்களை தேற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக, நீர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார்ப்பா. ஆண்டவரே, நாங்களும் கேட்கிறோம், யுத்தங்களை ஓய பண்ண உம்மால் முடியும். நீர் மாத்திரமே ஆண்டவரே அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மனிதர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் ஆயத்தப்படவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும், தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.